ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம காடை வளர்த்தோம்ல, அது எல்லாமே முன்னாடி கேஜ் செட்டப் பண்ணி வளர்த்துட்டு இருந்தோம்ல, அந்த காடை எல்லாமே இப்போ இங்கே நம்ம ஃபார்முக்கு மாற்றணும் பார்த்திங்களா, ப்ரூடிங் செட்டப்பில் போட்டு வீடியோ போட்டுருக்குல்ல, அந்த இடத்துக்கு மொத்தமாக அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பெரிய காடை, இது ப்ரூடிங் செட்டப்பு, இது பெரிய காடை செட்டப்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தோம். இப்போ அந்த இடத்துல நம்ம வளர்த்துட்ருக்க எல்லா காடையும் எடுத்து ஃப்ரீயாக விட்டுலான்னு சொல்லிட்டு எல்லா காடையுமே தனித்தனியாக எடுத்து இந்த காடையில் தனியாக செப்பரேட்டாக பேரண்ட் காடை சில காடையை பிரிச்சுட்டு, சில காடையில் வந்து வளர்ப்புக்காக வெயிட் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெயிட் கெயின்காக இது எல்லா இந்த இடத்துல விட்டுட்டு வெயிட் கெயின் பண்ணி வளர்க்குறதுக்காக இதெல்லாம் வச்சுட்ருக்கோம். அடுத்து வந்து பேரண்ட் காடை செட்டப்பு. பேரண்ட் காடை தனியாக ப்ரூடிங் தனியாக ஒரு செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணி இதில் எல்லாமே பேரண்ட் காடை விடுவோம்னு சொல்லிட்டு பேரண்ட் காடை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு 25 காடை ஃபீமேல், 20 ஃபீமேலு 5 மேல் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி 4 ஃபீமேலுக்கு ஒரு மேலுன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி இது தனித்தனியாக செப்பரேட் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு இதுலேருந்து முட்டை எடுத்து நம்ம ஓனாக ஹேட்ச் பண்ணலாம். நம்ம இவ்வளோ நாளாக வெளியே தானே வாங்கிட்டுருக்கோம், அதனால் ஓனாக ஹேட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இந்த யோசிச்சிருக்கோம். அதனால் இது தனித்தனியாக பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணி இது தனித்தனியாக இதில் 25 கடை இதெல்லாம் வெயிட்டாக இருக்குது, அந்த மேல் கடை இது நல்லாயிருக்கு, ஃபீமேல் கடை இது நல்லாயிருக்கு, அது எல்லாத்தையுமே கரெக்டாக பிரித்து ப்ராப்பராக பிரித்து ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த இடத்துல நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இது முட்டை வச்சுட்டா முட்டை வைக்கலையான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பாய்.